ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் என்பிசி அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐஎன்எம் சரிங்களா, தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள்ன்ற டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசன் வந்து 10th கவர் ஆகும். ஸோ ரொம்ப 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 முக்கியமான லெசன்ஸ். யூனிட் 8லேயே கவர் ஆகும், 9லேயும் கவர் ஆகும். ஸோ ரொம்ப முக்கியமான லெசன் இந்த லெசன். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி லெசன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டங்கள்னு இருக்கும், நம்ம அது பார்த்துட்டோம். ஸோ இந்த 2 லெசனை தான் இந்த வாரம் வந்து நம்ம வந்து டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கோம் சரிங்களா. என்னென்ன லெசன்னா ஐஎன்எம்மில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டங்களும் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். ஸோ இந்த 2 லெசனும் இந்த வார ஸ்கெடியூலுக்கு வந்து டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ அதை முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ வந்து அந்த லெசன்ஸ் வந்து படிச்சிருங்க சரிங்களா. ஸோ அடுத்து இந்த லெசன்ஸ், ஸோ இந்த 2 லெசன் தான் நம்ம வந்து டெஸ்ட்டுக்கு கொஸ்டின் எடுத்திருக்கோம். ஸோ இந்த 2 லெசனுமே நல்லா படிச்சுக்கோங்க. ஐஎன்எம்மில் இந்த 2 லெசனுமே ரொம்ப 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 முக்கியமான லெசன்ஸ் சரிங்களா. ஸோ இப்போ வீடியோ போகலாமா. ஸோ வந்து லைவாக எப்படி முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நான் அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த முக்கியமான பாயிண்ட்ஸை புக்கு இருந்தால் நோட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி நோட்ஸ் புக் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா நோட்ஸாக எடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ பார்க்கலாமா. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்னென்னா தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். ஸோ ஒரு லெசனை படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த லெசனில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்ற ஒரு ஆர்வத்தோடு இன்வால்வ் ஆகணும். ஸோ அப்படி இன்வால்வ் ஆனால் மட்டும்தான் நம்மளால் வந்து லெசனை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ என்ன இவ்வளோ பக்கம் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து யோசித்துட்டிங்கனாலே உங்களால் வந்து இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ண முடியாது சரிங்களா. மொத்தமே இது பார்த்தீங்கன்னா 9 பக்கம் இருக்குது சரிங்களா. மொத்தம் அந்த லெசனே 9 பக்கம் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் நோட்ஸ் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 4 பக்கமாக சுருக்கி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள்னாலே 4 பக்கம் தான் நோட்ஸ் இருக்கணும். அதை நீங்கள் ஹின்ஸாக ஒரு பக்கத்துக்கு எடுத்துக்கணும் சரிங்களா. ஸோ அப்படி தான் எடுக்கணும். நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன் சரிங்களா, நோட்ஸ் எடுப்பது எப்படி, ஹின்ஸ் எடுப்பது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே போடுறேன் சரிங்களா. ஸோ மேக்ஸிமம் நோட்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபாக இருக்கும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா. ஃபஸ்ட்டு பாருங்கள் அறிமுகம். அதாவது 18ஆம் நூற்றாண்டின் பிற்பாதியில் ஐரோப்பியர்கள் இந்திய துணைக்கண்டத்தின் மீது தங்கள் அரசியல் அதிகாரத்தை வந்து நிறுவியிருக்காங்க. எத்தனாம் நூற்றாண்டு, இதை கூட கொஸ்டினாக கேட்கலாம். எத்தனாம் நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டின் பாதிக்கு மேலே சரிங்களா. ஸோ 18ஆம் நூற்றாண்டின் பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அவங்களோட அரசியல் அதிகாரத்தை வந்து செலுத்தியிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்தியாவை பார்த்தீங்கன்னா இணைப்பதில் அக்கறை செலுத்திய அவர்கள் இந்திய சமூகத்தை மறு ஒழுங்கமைவு செய்தனர். ஸோ இது வந்து நமக்கு தேவையில்லை சரிங்களா. ஸோ புதிய வருவாய் திட்டங்கள் வந்து உருவாக்கப்பட்டன. ஆங்கிலேயரின் பயன்பாட்டு கோட்பாடுகள், கிறிஸ்தவ சமய நெறிகள் ஆகியவற்றின் செல்வாக்கிற்கு உட்பட்டிருந்த அவர்கள் இந்திய மக்களின் மீது தங்களது பண்பாட்டு மேலாதிக்கத்தை திணிக்கவும் முயன்றனர். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்நிலை இந்தியர்களுக்கிடையே எதிர் விளைவினை ஏற்படுத்தியது. ஸோ 19ஆம் நூற்றாண்டில் நாட்டின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த கல்வியறிவு பெற்ற இந்தியர்கள் இந்த அவமானத்தை வந்து உணர்ந்தனர். இதற்கு பதிலளிக்கும் வகையில் தங்கள் சமூக பண்பாட்டு அடையாளங்களை கடந்த காலத்தினுள் வந்து தேடினர். ஸோ இருந்த போதிலும் காலனிய விவாதங்களில் சில நியாயங்கள் இருப்பதை உணர்ந்த அவர்கள் திருத்திக் கொள்ளவும் தயாராயினர். இதன் விளைவாக தான் என்னதுன்னா நவீன இந்தியாவின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களுக்கு வழிகோலியது. ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா இந்திய மறுமலர்ச்சின்னு சொல்லி அடையாளப்படுத்தியிருக்காங்க சரிங்களா. இந்திய மறுமலர்ச்சின்றது சிலபஸில் வந்து டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க, அந்த வேர்டை டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே இருந்து பார்த்தோன்னா ஸோ இந்திய மறுமலர்ச்சினா என்னன்னு தெரியாது. ஸோ இந்திய மறுமலர்ச்சினா அந்த ஹெட்டிங்குள்ளே என்ன அடங்குவோம், அதாவது நவீன இந்தியாவின் சமூக சமய சீர்திருத்தங்களை தான் என்னன்னு சொல்கிறோம், இந்திய மறுமலர்ச்சின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா. ஸோ இப்போ இந்திய மறுமலர்ச்சினா இந்த லெசன் வந்து படித்தாலே போதும். ஸோ அது நம்ம சிலபஸ் வைஸ் படிக்கும்போது நம்ம வந்து பார்ப்போம் சரிங்களா. ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்கள், மறுமலர்ச்சியானது ஒரு கருத்தியல் பண்பாட்டு நிகழ்வாகும். அது நவீனம், பகுத்தறிவு, சமூகத்தின் முற்போக்கான இயக்கம் ஆகியவற்றுடன் நெருக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளது. திறனாய்வு சிந்தனை அதன் வேர்களில் உள்ளது. மனிதநேயம் என்னும் இச்சித்தாந்தம் சமூக வாழ்வு மற்றும் ஆகிய துறைகளோடு மொழி, இலக்கியம், தத்துவம், இசை, ஓவியம், கட்டடக்கலை போன்ற அனைத்து துறைகளிலும் படைப்பாற்றலை தூண்டி எழுப்பியதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அடுத்த ஹெட்டிங் பாருங்கள், தமிழ் வளர்ச்சி. ஸோ தமிழ் வளர்ச்சினா என்னன்னு பாருங்கள், காலனி இயக்கத்தின் பண்பாட்டு ஆதிக்கமும் மனிதநேயத்தின் எழுச்சியும் இந்திய துணைக்கண்டத்தின் சமூக பண்பாட்டு வாழ்வில் பல மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்குது. ஸோ நவீன தமிழ்நாடும் அத்தகைய வரலாற்று மாற்றத்தை அனுபவிச்சதாக சொல்கிறாங்க. ஸோ வந்து முக்கியமான ஹைலைட் பண்ணியிருக்க பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இதுலலாம் அந்தளவுக்கு வந்து கொஸ்டின் வடிவில் எதுவும் கேட்குறதுக்கு இல்லை. ஸோ நவீன தமிழ்நாடும் அத்தகைய வரலாற்று மாற்றத்தை அனுபவித்தது. தமிழ்மொழி மற்றும் கலாச்சாரம் அவர்களின் அடையாள கட்டுமானத்தில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தன. அச்சு இயந்திரத்தின் அறிமுகமும் திராவிட மொழிகளின் மீது மேற்கொள்ளப்பட்ட மொழியியல் ஆய்வுகளும் மற்றும் பலவும் தமிழ் மறுமலர்ச்சி செயல்பாடுகளுக்கு
அடியுரமாய் விளங்கினன்னு சொல்லி சொல்கிறாங்க. அச்சு இயந்திரத்தின் வருகைக்கு பின்னர் வந்து தொடக்க ஆண்டுகளில் சமயம் சார்ந்த நூல்களை வெளியிடும் முயற்சிகளை பெருமளவில் மேற்கொள்ளப்பட்டனன்னு சொல்லி சொல்கிறாங்க. நாளடைவில் பார்த்திங்கன்னா படிப்படியாக வந்து நிலைமை வந்து மாறிடுச்சு. ஸோ சமய சார்பற்ற என சொல்லத்தகுந்த நூல்களும் வெளியிடுவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன. ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அச்சு தொழில்நுட்பத்தின் வருகை பாருங்கள். ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய மொழிகளில் முதல் மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தான். ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ அச்சில் எனது ஐரோப்பிய மொழிகளை தவிர சரிங்களா அச்சில் ஏறிய முதல் மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழி தான். ஸோ மிக முன்னதாகவே 1578 பார்த்தீங்கன்னா தம்பிரான் வணக்கம் எனும் தமிழ் புத்தகம் கோவாவில் வெளியிடப்பட்டது. ஸோ ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போனா 1578 தம்பிரான் வணக்கம் எனும் புத்தகம் சரிங்களா. என்ன புத்தகம்? தம்பிரான் வணக்கம் எனும் புத்தகம். இது தமிழ் புத்தகம் சரிங்களா. அது ரொம்ப முக்கியம். தமிழ் புத்தகம் கோவாவில் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ எப்படி ஷார்ட்டாக எழுதுறதுன்னு பாருங்கள். இதை வந்து பார்த்திங்கன்னா 1578 ஒரு ஹைஃபன் போட்டு தம்பிரான் வணக்கம் ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தகம். ஸோ கோவா. ஸோ இவ்வளோ தான் எழுதணும். அது எங்கே வெளியிடப்பட்டது? கோவாவில். எந்த வருஷம்? 1578 தம்பிரான் என்ன புத்தகம்னா தம்பிரான் வணக்கம்ன்ற புத்தகம் சரிங்களா. இப்படி தான் ஷார்ட்டாக எழுதணும் சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் 1709 பார்த்தீங்கன்னா முழுமையான அச்சகம் சீகன் பால்கு என்பவரால் தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டிருக்குது. ஸோ என்னது முழுமையான அச்சகம் எந்த ஆண்டு யாரால் நிறுவப்பட்டதுன்றத கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இதையும் கூட நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. தொடக்ககால தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான திருக்குறள் 1812 வெளியிடப்பட்டது. ஸோ திருக்குறள் எப்போ வெளியிட்டிருக்காங்க? 1012 வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டு முக்கியம் சரிங்களா. ஸோ இதன் விளைவாக இக்காலப்பகுதியில் மிகவும் பழமையான செவ்வியல் தமிழ் இலக்கியங்களை வெளியிடுவதில் தமிழ் அறிஞர்களிடையே புத்துணர்ச்சி ஏற்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 19ஆம் நூற்றாண்டின் தமிழ் அறிஞர்களான சி.வை. தாமோதரனார். ஸோ இது ரொம்ப முக்கியம். சி.வை. தாமோதரனார், உ.வே. சாமிநாதர் போன்றவர்கள் தமிழ் செவ்வியல் இலக்கங்களை மீண்டும் கண்டறிவதற்காக தங்கள் வாழ்நாள் முழுவதையும் வந்து செலவழிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஆண்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸோ அந்த ஆண்டு முக்கியம். ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ யார் எந்த வருஷம் அந்த ஆண்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இலக்கியங்களை மீண்டும் கண்டறிவதற்காக தங்கள் வாழ்நாள் முழுவதையும் செலவழித்தனர். ஸோ சி.வை. தாமோதரனார் பார்த்திங்கன்னா பண ஓலைகளில் கையால் எழுத பெற்றிருந்த பல தமிழ் இலக்கண நூல்களை பதிப்பித்திருக்கார் சரிங்களா. என்னது பண ஓலைகளில் கையால் எழுதப்பட்ட யார்? சி.வை. தாமோதரனார். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ அவர் பதிப்பித்த நூல்களில் தொல்காப்பியம், வீரசோழியம், இறையனார், அகப்பொருள், இலக்கண விளக்கம், கலித்தொகை மற்றும் சூளாமணி ஆகியவை அடங்கும். ஸோ அவர் என்னென்னத்தை பதிப்பிச்சிருக்காருன்னு பாருங்கள். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம் சரிங்களா. அவர் பதிப்பித்த நூல்கள் ஸோ ரொம்ப முக்கியம், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழறிஞர் மீனாட்சி சுந்தரனாரின் மாணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உ.வே.சா. ஸோ இந்த பாயிண்ட்டே நோட் பண்ணிக்கோங்க. தமிழறிஞர் மீனாட்சி சுந்தரனாரின் மாணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உ.வே.சா. செவ்வியல் தமிழ் இலக்கிய நூல்களான சிந்தாமணி. ஸோ எந்தெந்த நூல் எந்தெந்த வருஷம் வந்து அவர் வந்து வெளியிட்டார்ன்றது ரொம்ப முக்கியம் சரிங்களா. தமிழ் அறிஞர் மீனாட்சி சுந்தரனின் மாணவரான உ.வே.சா. சாமிநாதர் செவ்வியல் தமிழ் இலக்கிய நூல்களான சீவக சிந்தாமணி எப்போனா 1887, 10 பாட்டு 1889, சிலப்பதிகாரம் 1892, புறநானூறு 1894, புறப்பொருள் வெண்பா மாலை 1895, மணிமேகலை 1898, ஐங்குறுநூறு பார்த்தீங்கன்னா 1903, பதிற்றுப்பத்து பார்த்தீங்கன்னா 1904 ஆகியவற்றை வெளியிடும் முயற்சிகளை மேற்கொண்டார் சரிங்களா. ஸோ என்னது ஆகியவற்றை வெளியிடும் முயற்சிகளை வந்து இவர் வந்து மேற்கொண்டிருக்காரு. ஸோ ரொம்ப முக்கியம், எந்தெந்த நூல்கள் எந்தெந்த வருஷம் அவர் வெளியிட முயற்சிகளை மேற்கொண்டிருக்காருன்றது ரொம்ப முக்கியம். வெளியிடுறதுக்காண்டி முயற்சிகளை மேற்கொண்டிருக்கார் சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள்,
இவ்வாறு பழம்பெரும் நூல்கள் வெளியிடப்பட்டது தமிழ் மக்களிடையே தங்கள் வரலாறு, மரபு, மொழி, இலக்கியம் மற்றும் சமயம் ஆகியவற்றை குறித்த விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அடையாளங்களை பண்டைய தமிழ் செவ்வியல் இலக்கியங்கள் வாயிலாக வந்து கண்டறிந்திருக்கிறார். அவை மொத்தத்தில் சங்க இலக்கியங்கள். அவையெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது எல்லாமே சேர்ந்தது சங்க இலக்கியம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்கள். 1816 புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியினை நிறுவிய F.W. எல்லிஸ் எப்போனா 1777 to 1819 இவரோட வாழ்நாள் காலம். சரிங்களா? ஸோ தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவை, அவை இந்தோ ஆரிய மொழிகளோடு தொடர்பு இல்லாதவை எனும் கோட்பாட்டை உருவாக்கியவர். ஸோ இந்த பாயிண்ட்டு ரொம்ப முக்கியம். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ராபர்ட் வெல் எப்போ பிறந்தார்? 1814 to 1891. ஸோ அவங்களோட ஆண்டு காலம், அதாவது வருஷம் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களோட ஆண்டு காலமும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இவர் வந்து எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்திருக்காருன்றதையும் நம்மளுக்கு வந்து பொறுத்துக்கலைன்ற மாதிரி கொடுத்து கேட்பாங்க. அதனால் மேக்ஸிமம் பிறந்த வருஷம் இறந்த வருஷம் ரெண்டுமே புக்கில் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு நீங்கள் ஆண்டு காலமும் நீங்கள் வந்து எழுதி வச்சு படிக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள். ராபர்ட் கால்டுவெல் திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் என தலைப்பிடப்பட்ட நூலில் இக்கோட்பாட்டை 1856 வந்து விரிவுபடுத்தியிருக்கார். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. திராவிட மொழிகளுக்கிடையில் நெருக்கமான ஒப்புமை இருப்பதையும் அப்படியான ஒப்புமை சமஸ்கிருதத்துடன் இல்லை என்பதையும் நிறுவினார். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு? திராவிட மொழிகளுக்கிடையில் நெருக்கமான ஒப்புமை இருப்பதையும் அப்படியான ஒப்புமை சமஸ்கிருதத்துடன் இல்லைன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். மேலும் அதன் தமிழின் தொன்மையையும் நிலைநாட்டியிருக்கார். சரிங்களா? ஸோ இக்காலகட்டத்தை சேர்ந்த அறிவார்ந்த தமிழர்கள் தமிழ், திராவிட, சமஸ்துவம் மற்றும் சமஸ்கிருதம், ஆரியம், பிராமணியம் ஆகிய இரண்டுக்கும் இடையேயுள்ள அடிப்படை வேறுபாடுகளை அடையாளம் கண்டு கொண்டனர். ஸோ அவர்கள் தமிழ் மொழியே திராவிடர்களின் மொழி என்றும் தமிழர்கள் பிராமணர்கள் அல்ல என்றும் அவர்களின் சமூக வாழ்வில் ஜாதிகள் இல்லை, பாலின வேறுபாடு இல்லை, சமத்துவம் நிலவியது எனவும் வாதிட்டனர். ஸோ தமிழ்நாட்டில் திராவிட உணர்வு தோன்றி வளர்வதற்கு தமிழ் மலர்ச்சி பங்களிப்பே செய்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை. சரிங்களா? ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்கள், ரொம்ப முக்கியம். பி. சுந்தரனாரால் எப்போ பிறந்தார்? 1855 to 1897. சரிங்களா? பி. சுந்தரனாரால் எழுதப்பெற்ற மனோன்மணியம் என்னும் நாடக நூலில் இடம்பெற்ற தமிழ் மொழி வாழ்த்து பாடலில் வந்து மெய்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஸோ யாருன்னா பி. சுந்தரனார். சரிங்களா? ஸோ வள்ளலார் என பிரபலமாக அறியப்பட்ட ராமலிங்க அடிகள். ஸோ இவரோட ஆண்டு காலமும் முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. நடைமுறையில் இருந்த இந்து சமய பழமைவாதத்தை கேள்விக்குள்ளாக்கினார். யார்? வள்ளலார் வந்து பார்த்திங்கன்னா இந்து சமய பழமைவாதத்தை கேள்விக்குள்ளாக்கியிருக்கார். ஸோ ஆபிரகாம் பார்த்திங்கன்னா ஆபிரகாம் பண்டிதர். ஸோ அவர் எந்த ஆண்டு வருஷம் பிறந்திருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். சரிங்களா? ஸோ ஆபிரகாம் பண்டிதர் 1859 to 1919. ஸோ இதில் வந்து நிறைய ஆண்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நோட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. முடிஞ்சால் ஷார்ட்கட் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ தமிழ் இசைக்கு சிறப்பு செய்ததோடு தமிழ் இசை வரலாறு குறித்து நூல்களையும் வெளியிட்டுள்ளார். ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்கள். சி.வை. தாமோதரனார் ஊவே சாமிநாதர். அதாவது ஊவேசனா என்னன்னா ஊவே சாமிநாதர். ஸோ அது வந்து தமிழ்லேயே நம்ம பார்ப்போம். சி.வை. தாமோதரனார், ஊவே சாமிநாதர், திருவி கல்யாண சுந்தரம். ஸோ திருவி கல்யாண சுந்தரத்துக்கு பிறந்த டேட் இறந்த டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பரிதிமார் கலைஞருக்கும் வாழ்நாள் காலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பரிதிமார் கலைஞர் மறைமலை அடிகளார், சுப்பிரமணிய பாரதி, சா. வையாபுரி, கவிஞர் பாரதிதாசன் ஆகியோர் தங்களுக்கே உரித்தான வழிகளில் தங்களின் எழுத்துக்கள் மூலம் இலக்கியத்தின் புத்துணர்ச்சிக்கு பங்களிப்பு செய்தனர்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த பிறந்த வருஷம், அந்த அவங்களோட வருஷம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஏன்னா கொஸ்டினில் கேட்கலாம். ஸோ இந்த பேராகிராஃபில் அவங்களோட வருஷம் ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். இதே சமயத்தில் பௌத்தத்திற்கு புத்துயிர் அளித்த ஒரு தொடக்ககால முன்னோடியான சி. சிங்காரவேலர். யார்? தொடக்ககால முன்னோடியான சி. சிங்காரவேலர் காலனிய சக்தியை எதிர்கொள்வதற்காக பொது உடைமைவாதத்தையும் சமத்துவத்தையும் வளர்த்தார். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்த பாயிண்ட்டும் முக்கியம். ஸோ அடுத்து பாருங்கள். பண்டிதர் அயோத்திதாசர், பெரியார் ஈவே ஒரு நிமிஷம் இருங்க. இது பண்டிதர் அயோத்திதாசரும் பெரியார் ஈவே ராமசாமியும் சமூக ரீதியாக உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்கள் பிரிவினரின் உரிமைகளுக்காக பகுத்தறிவு சித்தாந்தத்தை உயர்த்தி பிடித்தனர்னு சொல்கிறாங்க.
ஸோ இதில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா அந்த இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா, ஆண்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பண்டிதரோட இது பெரிதாரோட ஆண்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அடுத்து பாருங்கள் பரிதிமாற் கலைஞர். ஸோ பரிதிமாற் கலைஞர் பார்த்தீங்கன்னா சூரியநாராயண சாஸ்திரி, என்னது வீகோ சூரியநாராயண சாஸ்திரின்னு சொல்லி அவரை வந்து அழைப்பாங்க சரிங்களா, அவரோட இயற்பெயர் சரிங்களா. ஸோ சூரியநாராயண சாஸ்திரி மதுரைக்கு அருகே பிறந்திருக்கார். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா, எந்த வருஷம் எப்போ எந்த ஊரில் பிறந்தாருன்றது. சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியிருக்காரு. தமிழின் மீது சமஸ்கிருதம் கொண்டிருந்த செல்வாக்கை அடையாளம் கண்ட தொடக்ககால தமிழ் அறிஞர்களில் ஒருவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் சரிங்களா. அதனால் தனக்கே பரிதிமாற் கலைஞர் என தூய தமிழ் பெயரை சூடிக்கொண்டார். சூரியநாராயண சாஸ்திரின்றது பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத பெயராக இருந்திருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் என்னென்னு அதனால் அந்த பரிதிமாற் கலைஞரன் தமிழில் வந்து அவர் பெயரை அவரே வந்து வச்சுக்கிட்டார் சரிங்களா. ஸோ தமிழ் மொழி ஒரு செம்மொழி என்றும், எனவே சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழி என இந்த பாயிண்டை நோட் பண்ணிக்கோங்க. தமிழை பார்த்தீங்கன்னா ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாது என முதலாக வாதாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் சரிங்களா. முதலாக வாதாடியவர் யார், இவர் தான். அடுத்து பாருங்க, அவரே மேற்கத்திய இலக்கிய மாதிரிகள் மீது இவர் மேற்கொண்ட தாக்கத்தின் விளைவாக 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர். ஸோ என்னது இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பரிதிமாற் கலைஞர். ஸோ மேலும் இவர் நாவல்களையும் நாடகங்களையும் அதிக எண்ணிக்கையான அறிவியல் கட்டுரைகளையும் எழுதியிருக்கிறாரு. ஆனால் வருந்தத்தக்க முறையில் 33 ஆண்டுகளே இவர் 33 ஆண்டுகளே நிறைவு பெற்றிருந்த அவர் இளம் வயதிலேயே இயற்கை, அதாவது 33 வருஷம் தான் வாழ்ந்திருக்கார் சரிங்களா. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ இவங்களே ஆண்டு காலம் கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு வேலை மிச்சம். ஸோ அடுத்து பாருங்கள் மறைமலை அடிகள். ஸோ மறைமலை அடிகளோட வருஷம் நோட் பண்ணிக்கோங்க. அவங்களோட ஆண்டு காலம் பக்கத்துலேயே எழுதி வச்சுக்கோங்க. புக் இருந்தால் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. நோட்ஸ் போட்டு எழுதுனீங்கன்னா இந்த இது ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அவங்க ஆண்டு காலமும் நோட் பண்ணி எழுதிக்கோங்க. தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை என்றும் தனித்தமிழ் இயக்கத்தை, அதாவது தூய தமிழ் இயக்கம், தனித்தமிழ் இயக்கம்னா என்னது, தூய தமிழ் இயக்கம் உருவாக்கியவர் எனவும் கருதப்படுகின்றார். யார், மறைமலை அடிகளார். ஸோ என்னது தூய தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் யார், மறைமலை அடிகளார். ஸோ இந்த பாயிண்ட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். என்னது தமிழ் மொழியின் தூய்மைவாதத்தின் தந்தைன்னு சொல்லி இவரை சொல்லுவோம். எனது தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார், மறைமலை அடிகளார். ஸோ ரொம்ப முக்கியம். சங்க இலக்கிய நூல்களான பட்டினப்பாளையம் முல்லைப்பாட்டு ஆகியவற்றிற்கு விளக்க உரை எழுதியிருக்கிறார். ஸோ என்னென்ன நூல்கள், சங்க இலக்கிய நூல்களான பட்டினப்பாளை முல்லைப்பாட்டு ஆகியவற்றிற்கு விளக்க உரை எழுதியிருக்காரு. அவர் இளைஞராக இருந்தபோது சித்தாந்த தீபிகா எனும் பத்திரிகையில் பணிபுரிஞ்சிருக்கார். ஸோ என்ன பத்திரிகை, சித்தாந்த தீபிகா. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். பின்னர் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழாசிரியராக பல ஆண்டுகள் வந்து பணியாற்றியிருக்காரு. அடுத்து பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தின் மீது பற்று கொண்டார். ஸோ அவர் எந்த இயக்கத்தில் மீது பற்று கொண்டிருக்காரு, பிராமணர் அல்லாத இயக்கத்தில் சரிங்களா. ஆசிரியர்களான பி சுந்தரனார், சோமசுந்தர நாயகர் ஆகிய இருவரும் அவருடைய வாழ்க்கையில் முக்கிய செல்வாக்கு செலுத்தியோர் ஆவார். ஸோ அவருடைய ஆசிரியர் யார், இதுவும் ரொம்ப முக்கியம், கொஸ்டின் கேட்பாங்க. என்னது, அவருடைய ஆசிரியர் ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள் தனித்தமிழ் இயக்கம். தனித்தமிழ் இயக்கம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். தூய தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துவதையும் சமஸ்கிருதத்தின் செல்வாக்கு தமிழ் மொழியிலிருந்து அகற்றப்படுவதையும் மறைமலை அடிகள் வந்து ஊக்குவிச்சிருக்கார். ஸோ இந்த பாயிண்டை நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ அவர் எதுக்கு ஊக்குவிச்சிருக்காருன்னு கேட்கலாம். இவ்வியக்கம் பார்த்திங்கன்னா தமிழ் பண்பாட்டின் மீது, குறிப்பாக தமிழ் மொழி இலக்கியம் ஆகியவை மீது பெரும் தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. மறைமலை அடிகளாரின் மகள் நீலாம்பிகை இவ்வியக்கம் உருவாக்கப்பட்டதில் முக்கிய பங்கு வகிக்கிறார். ஸோ அவரோட மகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீலாம்பிகை. ஸோ இந்த பாயிண்டையும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், வேதாச்சலம் என்ற தனது பெயரை அவர் தூய தமிழில் மறைமலை அடிகள் என மாற்றிக்கொண்டார். ஸோ என்னது, வேதாச்சலம் என்பது அவருடைய பெயர், ஒரிஜினல் பெயர். ஸோ அதை வந்து தூய தமிழில் மறைமலை அடிகளார்னு மாற்றி வச்சுக்கிட்டாரு. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அவருடைய ஞானசாகரம் என்னும் பத்திரிகை அறிவு கடல் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. என்னது, அவருடைய ஞானசாகரம் எனும் பெயர் அறிவு கடல் என பெயர் மாற்றம் பெற்றிருக்குது. ஸோ அவருடைய சமரச சன்மார்க்க சங்கம் எனும் நிறுவனம் பொதுநிலை கழகம் என்று பெயரிடப்பட்டிருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அடுத்து தமிழ் சொற்களுள் புகுந்துவிட்ட சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான பொருள் தரக்கூடிய தமிழ் சொற்கள் அடங்கிய அகராதி ஒன்றை நீலாம்பிகை வந்து தொகுத்திருக்கார். ஸோ இந்த பாயிண்ட்டும் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம் சரிங்களா.
ஸோ அடுத்து பாருங்கள் திராவிட இயக்கத்தின் எழுச்சி. திராவிட இயக்கம் பிராமண மேலாதிக்கத்திற்கு எதிராக பிராமணர் அல்லாதவர்களை பாதுகாக்கும் இயக்கமாக உதயமானது. ஸோ 1909 பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் என்ற அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ எப்போ உருவாக்கப்பட்டிருக்குன்னா 1909 சரிங்களா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து 1912 டாக்டர் சி நடேசனார் எனும் மருத்துவர் பார்த்திங்கன்னா மதராஸ் ஐகேஎஸ் கழகம் எனும் அமைப்பை வந்து உருவாக்கிறார். ஸோ எந்த அமைப்பு எந்த வருஷம் யார் உருவாக்குனது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பின்னாளில் மதராஸ் திராவிட சங்கம்னு மாறி இருக்கு. ஸோ அது பின்னால் எப்படி மாறி இருக்கு, மதராஸ் திராவிட சங்கம்னு மாறிடுச்சான். ஸோ மாறிய பின் திராவிடர்களின் மேம்பாட்டிற்கான உதவிகளை வந்து இது செஞ்சுருக்குது. ஸோ பிராமணர் அல்லாத பட்டதாரிகளுக்கு உதவுவது, அவர்களை பிராமணர் அல்லாத பட்டதாரிகளுக்கு உதவுவது, அவர்களை கற்க வைப்பது ஆகியவற்றோடு அவர்களது குறைபாடுகள் குறித்து விவாதிக்க முறையான கூட்டங்களையும் இந்த அமைப்பு வந்து நடத்தியிருக்குது. ஸோ இதே சமயத்தில் நடேசனார் தங்கும் விடுதி வசதி இல்லாததால் பிராமணர் அல்லாத மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டதால் அதை சரி செய்யும் வகையில் திருவல்லிக்கேணியில் பார்த்திங்கன்னா ஜூலை 1916 திராவிடர் இல்லம் என்ற பெயரில் பார்த்திங்கன்னா ஒரு தங்கும் விடுதியை வந்து நிறுவியிருக்கார். ஸோ இந்த பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. எங்கன்னா திருவல்லிக்கேணி, சென்னையில் இருக்க திருவல்லிக்கேணியில் ஒரு தங்கும் விடுதியை ஏற்படுத்தியிருக்காரு. மேலும் பிராமணர் அல்லாத மாணவர்களின் நலன் கருதி இவ்வில்லம் ஒரு இலக்கிய அமைப்பையும் கொண்டிருந்ததாக சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், தென்னிந்திய நல உரிமை சங்கம் ரொம்ப 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 முக்கியம். ஸோ தென்னிந்திய நல உரிமை சங்கம்னா என்னது, நீதி கட்சி. ஸோ நீதி கட்சியை உருவாக்கியவர்னு சொல்லிட்டு கொஸ்டினே நிறையா தடவை அடிக்கடி டிஎன்பிசியில் வந்து இந்த பாட்டில் இருந்து தான் டிஎன்பிசியில் அடிக்கடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ 1916 நவம்பர் 20 பார்த்திங்கன்னா டாக்டர் நடேசனார், சர் பிட்டி தியாகராயர், டிஎம் நாயர் மற்றும் அலமேலு மங்கை தாயாரம்மாள் உட்பட 30 முக்கிய பிராமணர் அல்லாத தலைவர்கள் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்க ஒருங்கிணைந்தனர். ஸோ அதாவது தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்க ஒருங்கிணைந்தவர்கள் யாருன்னு சொல்லி கேட்கலாம் சரிங்களா. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், இதே சமயம் 1916 பார்த்திங்கன்னா டிசம்பர் 20 பார்த்திங்கன்னா 1916 டிசம்பரில் 20 கிடையாது டிசம்பரில் விக்டோரியா பொது அரங்கில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில், ஸோ அந்த இது ரொம்ப முக்கியம், அதை நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. கூட்டம் ஒன்றில் அறிக்கை வெளியிடப்பட்டது. ஸோ இவ் அறிக்கை தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாத சமூகங்களின் கருத்துக்களை தெளிவுபட கூறியது சரிங்களா. அந்த கூட்டத்தில் என்ன கூறியிருக்காங்கன்னா பிராமணர் அல்லாத சமூகங்களின் கருத்துக்களை வந்து தெளிவுபட அந்த கூட்டத்தில் வந்து கூறியிருக்காங்க சரிங்களா. அந்த அறிக்கையில் வந்து கூறியிருக்காங்க. இவ் அமைப்பை தொடங்கி வெளியிட்ட 3 செய்தித்தாள்கள். ஸோ அந்த அமைப்பு தொடங்கினதுக்கப்புறம் 3 செய்தித்தாள்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க சரிங்களா. அது என்னென்னு பாருங்கள், கட்சியின் கொள்கைகளை பரப்புரை செய்வதற்காக தமிழில் திராவிடன்ற ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா ஆகிய பத்திரிகைகளை வந்து வெளியிட்டிருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டும் ரொம்ப 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 முக்கியம். ஸோ அடுத்து பாருங்கள், மாகாண அரசுகளில் இரட்டை ஆட்சி முறை. என்னது, மாகாண அரசுகளில் இரட்டை ஆட்சி முறையை வந்து அறிமுகம் செய்த பின்னர் மாண்டேகு ஜெம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்களின் அடிப்படையில் 1920 வந்து முதல் தேர்தல் வந்து நடைபெற்றிருக்கு. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். முதல் தேர்தல் எப்போ நடைபெற்றதுன்னு கேட்கலாம் சரிங்களா. ஸோ நீதி கட்சி தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் முதல் அமைச்சரவையை சென்னையில் அமைத்தது. என்னது, நீதி கட்சி தான் ஃபஸ்ட்டு ஜெயிச்சு சென்னையில் வந்து அமைச்சரவையை அமைச்சிருக்குது சரிங்களா. ஸோ சுப்புராயலு சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர் ஆனார். யார், சுப்புராயலு சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர் சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், நீதி கட்சி 1920 நீதி கட்சியை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎம் நாயர். ஸோ அது வந்து பார்ப்போம். ஸோ நீதி கட்சி 1920 20 to 23 மற்றும் 23 1926 ஆகிய ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அரசமைச்சிருக்குது. ஸோ எந்தெந்த ஆண்டு அரசமைச்சிருக்குது நீதி கட்சின்னு நோட் பண்ணிக்கோங்க. காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்த சூழலில் நீதி கட்சி பார்த்தீங்கன்னா 1937 தேர்தல் நடைபெறும். என்னது, காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்த சூழலில் நீதி கட்சி 1937 தேர்தல் நடைபெறும் வரை ஆட்சியை தொடர்ந்து நீடித்திருந்திருக்குது. ஸோ 1937 தேர்தல்களில் முதலாக பங்கேற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் நீதி கட்சியை படுதோல்வி அடைய செய்தது. எப்போ, 1937 தேர்தலில் வந்து முதலமாக வந்து பங்கேற்றிருக்கு. எதுனா இந்திய தேசிய காங்கிரஸ் சரிங்களா, ஐஎன்சின்னு சொல்லுவாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் தான் வந்து
ஜெயிச்சிருக்குது. ஸோ அப்போ வந்து நீதி கட்சி வந்து படு தோல்வி அடைஞ்சிருக்கு. அடுத்து பாருங்கள் திட்டங்களும் செயல்பாடுகளும். ஸோ இந்த நீதி கட்சியில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, என்னென்ன செயல்பாடுகள்லாம் வந்துச்சுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீதி கட்சியே நாட்டில் பிராமணர் அல்லாதவர்களின் மூலதாரமாய் விளங்கிற்று. ஸோ என்னது, நான் பிராமணர்களின் மூலதாரமாக விளங்கின கட்சி எதுனா நீதி கட்சி தான். சரிங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. நீதி கட்சி அரசாங்கம் மக்கள் தொகையில் பெரும்பாலானவர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளை விரிவுபடுத்தி அரசியல் தளத்தில் அவர்களுக்கென இடத்தை வந்து உருவாக்கி தந்திருக்கு. சாதி மறுப்பு திருமணங்களை கட்டுப்படுத்திய சட்ட சிக்கல்களை நீதி கட்சியினர் அகற்றியதோடு பொது கிணறுகளையும் நீர்நிலைகளையும் ஒடுக்கப்பட்ட பிரிவு மக்கள் பயன்படுத்துவதை தடுக்க தடைகளையும் இது வந்து தகர்த்திருக்கு. சரிங்களா, ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்ட பிரிவு குழந்தைகள் பொதுப்பள்ளிகளில் சேர்த்து கொள்ளப்பட வேண்டுமென நீதி கட்சியின் அரசு ஆணை பிறப்பித்தது. ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்க குழந்தைகளையும் பொதுப்பள்ளிகளில் சேர்க்கணும்னு நீதி கட்சி வந்து அரசு வந்து பிறப்பிச்சிருக்கு. இச்சமூக குழுக்களை சேர்ந்த மாணவர்களுக்கென 1923 தான் என்னது தங்கும் விடுதி வந்து உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா, யாருன்னா நீதி கட்சி. ஸோ நீதி கட்சியின் கீழ் இருந்த சட்டமன்றம் தான் முதலாக தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை 1921 அங்கீகரிச்சிருக்கு. என்னது, நீதி கட்சியில் தான் அரசியலில் பார்த்திங்கன்னா பெண்களும் போட்டியிடலாம் அப்படின்றத ஒன்று எப்போ அறிவிச்சிச்சுன்னா அந்த இதை எப்போ அங்கீகரித்தாங்கன்னா 1921. ஸோ இந்த வருஷம் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. பெண்களுக்கென இடத்தை ஏற்படுத்தியதில் 1926 முத்துலட்சுமி அம்மையார் தான் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக அவர் வந்து அதில் வந்து நின்றுருக்கார். சரிங்களா, ஸோ முதல்ல இந்திய சட்டமன்ற உறுப்பினராக முடிசூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி. ஸோ எப்போனா 1926. சரிங்களா, உறுப்பினராக முடிந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இந்த முதல்னு வர்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யார், டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின். முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த முத்துலட்சுமி அம்மையார் தான். ஸோ அடுத்து பாருங்கள், பல்வேறு சமூகங்களுக்கான இடஒதுக்கீட்டை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக நீதி கட்சி வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் தொடர்பான சட்டங்களை இயற்றும் பணிகளை வந்து மேற்கொண்டது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதியாக பல்வேறு ஜாதிகளையும் சமூகங்களையும் பார்த்திங்கன்னா சார்ந்தவர்களுக்கு அரசு பணிகளில் சேருவதற்கு சமமான வாய்ப்புகளை உறுதி செய்யும் பொருட்டு 2 வகுப்புவாரி அரசாணைகள் வந்து இயற்றப்பட்டிருக்கு. என்னது, இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, 2 வகுப்புவாரி அரசாணைகள் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா 1921 செப்டம்பர் 16 1, 1922 ஆகஸ்ட் 16லையும் 2 சட்டங்கள் வந்து இயற்றியிருக்காங்க. இந்த ஆண்டை நோட் பண்ணிக்கோங்க. நிர்வாக அதிகாரங்களை அனைத்து சமூகத்தினரும் பங்கிட்டு கொள்வதை ஊக்குவிக்கும் வண்ணம் அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய 1924 பார்த்திங்கன்னா பணியாளர் தேர்வு ஆணையத்தை நீதி கட்சி அமைத்தது. ஸோ பணியாளர் தேர்வு ஆணையம் என்னது ரொம்ப முக்கியம். சரிங்களா, நம்ம எழுதுகிறோம்ல டிஎன்பிசி, ஸோ அதை உருவாக்கியவங்க யார், நீதி கட்சி தான். 1924 உருவாக்கியிருக்காங்க பணியாளர் தேர்வு வாரியம்னு சொல்லி. இம்முறையை பின்பற்றி பிரிட்டிஷ் இந்திய அரசு 1929 பொது பணியாளர் தேர்வாணையம்னு சொல்லி உருவாக்கியது யாருன்னா பிரிட்டிஷ். சரிங்களா, ஸோ நீதி கட்சி என்ன உருவாக்குச்சு, பணியாளர் தேர்வு வாரியம்னு 1924 உருவாக்குச்சு. அடுத்து பிரிட்டிஷ் இந்திய அரசு 1929 பொது பணியாளர் தேர்வாணையன்றதை உருவாக்கியிருக்கு. ஸோ இவைகள் தவிர சமய நிறுவனங்களை சீர்திருத்துவதிலும் நீதி கட்சிகள் வந்து கவனம் செலுத்தியிருக்காங்க. நீதி கட்சி 1926 பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலைய சட்டத்தை இயற்றியிருக்கு. ஸோ இந்து சமய அறநிலைய சட்டத்தை இயற்றியது யார், நீதி கட்சி தான். சரிங்களா, அந்த நீதி கட்சி தான் நிறைய நிறுவியிருக்கு, ரொம்ப முக்கியம். அதனால் நல்லா படிச்சுக்கோங்க இந்த லெசனை. சரிங்களா, அதனால இந்த லெசன் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம். ஸோ 1927 இந்து சமய அறநிலைய சட்டத்தை இயற்றியது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீதி கட்சி. ஸோ அதன்படி எந்த ஒரு தனிநபரும் ஜாதி வேறுபாடின்றி கோவில்களின் நிர்வாக குழுக்களில் உறுப்பினராகவும் கோவிலின் சொத்துக்களை நிர்வகிக்கும் வழிவகையும் செய்யப்பட்டிருக்கு. சரிங்களா, அதன்படி எந்த ஒரு தனிநபரும் ஜாதி வேறுபாடின்றி கோவில்களில் வந்து நுழையலாம்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை இயக்கம்னால யார், பெரியார் தான் வருவார். ஸோ சுயமரியாதை இயக்கம் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் இல்லாத ஜாதிகளற்ற பிறப்பின் அடிப்படையிலான பாகுபாடற்ற ஒரு சமூகத்தை இயக்கம் ஆதரித்தது. பகுத்தறிவும் சுயமரியாதையும் அனைத்து மனிதர்களின் பிறப்புரிமை என பிரகடனம் செய்த இவ்வியக்கம் சுய ஆட்சியை காட்டிலும் இவை முக்கியமானவை எனும் கருத்தை உயர்த்தி பிடித்தது. பெண்களின் தாழ்வான நிலைக்கு எழுத்தறிவின்மையே காரணம் என அறிவித்த இவ்வியக்கம் பார்த்திங்கன்னா அனைவருக்கும் கட்டாய தொடக்க கல்வியை வழங்கும் பணிகளை வந்து இது வந்து மேற்கொண்டிருக்கு. சரிங்களா, ஸோ சுயமரி இயக்கத்தில் என்னென்ன கொண்டு வந்தாங்கன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அந்தளவுக்கு வந்து டிஎன்பிசி கொஸ்டின் கேட்குற அளவுக்கு எதுவும் இல்லை. சரிங்களா, ஸோ நீங்கள் ஒரு பேராகிராஃப் ஒருட வாசித்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், பெரியார். ஸோ சுயமரியாதை இயக்கத்தை உருவாக்கியவர் யாருன்னா இவர் தான், பெரியார் தான். சரிங்களா,
ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. பெரியார் எப்போ பிறந்தாருன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியார். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஈரோட்டை சேர்ந்தவர். சரிங்களா, இவர் எந்த ஊரை சேர்ந்தவனா ஈரோட்டை சேர்ந்த செல்வந்தர். சரிங்களா, ஸோ யாருன்னா வணிகருமான வெங்கடப்பர் சின்னத்தாயம்மாள் ஸோ ஆகியோரின் மகன் ஆவார். ஸோ அவங்க அப்பா அம்மா பேர் கொடுத்துருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓரளவு முறையான கல்வியை கற்றிருந்தாலும் தன் தந்தையால் ஆதரிக்கப்பட்ட அறிஞர்களுடன் விமர்சன விவாதங்களில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டிருந்திருக்காரு. இளைஞராக இருந்தபோது ஒரு முறை வீட்டை விட்டு வெளியேற போது அவர் பல மாதங்கள் பார்த்திங்கன்னா வாரணாசியிலும் ஏனைய சமயம் பார்த்திங்கன்னா சமயம் சார்ந்த மையங்களிலும் தங்கியிருந்திருக்காரு. வைதிக இந்து சமயத்துடன் ஏற்பட்ட நேரடி அனுபவங்கள் இந்து சமயத்தின் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கைகளை தகர்த்திருக்கு. வீடு திரும்பிய அவர் சில காலம் பார்த்திங்கன்னா குடும்ப தொழிலான வணிகத்தை கவனித்து வந்திருக்காரு. அவருடைய சுயநலமற்ற பொது சேவைகளும் தொலைநோக்கு பார்வையும் அவரை புகழ்பெற்ற ஆளுமை ஆக்கினதாக சொல்கிறாங்க. சரிங்களா, இதெல்லாம் அவங்களா தெரிஞ்சுக்கோங்க. ஈரோட்டின் நகர சபை தலைவரின் பதவி பார்த்திங்கன்னா உட்பட பல பதவிகளையும் அவர் வகிச்சிருக்கார். ஸோ ஈரோட்டின் நகர சபை தலைவர் பதவி எத்தனை வருஷம் வகிச்சிருக்கான்றது நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ ரொம்ப முக்கியம். வருஷம் கொடுத்துருக்காங்க, 1918 1919 வரைக்கும் இருந்திருக்காரு. அதாவது ஒரு வருஷம் இருந்திருக்காரு. ஸோ அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பெரியார் பதவி வகித்திருந்த போது என்னதுன்னா ஒடுக்கப்பட்ட மக்களின் கோவில் நுழைவு உரிமை குறித்த தீர்மானம் ஒன்றை முன்மொழிஞ்சிருக்கார். ஸோ இது ரொம்ப முக்கியம், இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ அடுத்து சாதி தர்மம் என்ற பெயரில் ஒடுக்கப்பட்ட பிரிவுகளை சேர்ந்தவர்கள் கோவிலுக்குள்ளும் அது சுற்றியுள்ள வீதிகளிலும் நுழைவது மறுக்கப்பட்டிருந்திருக்கு. இப்படிப்பட்ட நடைமுறையினை வைக்கம் பார்த்திங்கன்னா இவரோட இன்னொரு பேர் என்னென்னா வைக்கம் வீரர்னு சொல்லுவாங்க. திருவிதாங்கூர். சரிங்களா, திருவாங்கூர் சமஸ்தானத்தின் ஒரு சுதேசி அரசு தற்போதைய கேரள மாநிலத்தில் உள்ள ஒரு நகரம். சரிங்களா, இப்போ என்னென்னா அது கேரள மாநிலத்தில் இருக்குது. ஸோ இதையும் கூட நோட் பண்ணிக்கோங்க. வைக்கோன்றது எங்கே கேரளா மாநிலத்தில் இருக்குது. மக்கள் எதிர்த்தனர். எதிர்ப்பின் தொடக்க கட்டடங்களில் பார்த்திங்கன்னா மதுரையை சேர்ந்த ஜார்ஜ் ஜோசப் பெரும் பங்கு வகிச்சிருக்காரு. ஸோ எதிர்ப்பின் தொடக்க கட்டங்களில் என்னது மதுரையை சேர்ந்த யாருன்னா ஜார்ஜ் ஜோசப். ஸோ உள்ளூர் தலைவர்கள் கைது செய்யப்பட்ட பின்னர் பெரியார் இந்த இயக்கத்திற்கு தலைமையேற்றதால் சிறையில் அடைக்கப்பட்டார். ஸோ அவரை மக்கள் என்ன சொல்கிறாங்க, வைக்கம் வீரர்னு பாராட்டுறாங்க. ஸோ இதே சமயத்தில் சேரன்மாதேவி குருகுலப்பள்ளியில் உணவு உண்ணும் அறையில் பார்த்திங்கன்னா ஜாதி அடிப்படையிலான பாகுபாடு இருந்திருக்கு. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இக்குருகுலம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் நிதி உதவியால் வாவே சுப்பிரமணியம் என்னும் காங்கிரஸ் தலைவரால் நடத்தப்பெற்றது. ஸோ யார் நடத்தினாங்கன்னதை நோட் பண்ணிக்கோங்க. இதனை பெரியார் கண்டித்து எதிர்த்த பின்னரும் குருகுலத்தில் நடைபெறும் ஜாதி பாகுபாட்டை காங்கிரஸ் தொடர்ந்து ஆதரித்ததால் மனமுடைந்தார். சரிங்களா, இதுதான் தந்தை பெரியார் நினைவகம் எங்கே இருக்குன்னா வைக்கமில் இருக்குது. அதாவது வைக்கம்ன்றது எங்கே இருக்குது, கேரளாவில் இருக்குது. சரிங்களா, பெரியார் 1925 சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியிருக்கார். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. பகுத்தறிவு கருத்துக்களை மக்களிடையே பரப்புவதில் மக்கள் தொடர்பு சாதனங்களின் முக்கியத்துவத்தை பெரியார் புரிந்து கொண்டார். ஸோ குடியரசு 1925, ரிவோல்ட் 1928, புரட்சி 1933, பகுத்தறிவு 1934, விடுதலை 1935 போன்ற பல செய்தித்தாள்களையும் இதழ்களையும் பெரியார் தொடங்கியிருக்கார். ஸோ எந்த வருஷன்றது ரொம்ப முக்கியம், இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ அடுத்து பாருங்கள், சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் குடியரசு ஆகும். என்னது சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் என்னது குடியரசு. ஸோ ஒவ்வொரு இதழிலும் சமூக பிரச்சனைகள் தொடர்பான தனது கருத்துக்களை பெரியார் வழக்கமான கட்டுரையாக எழுதியிருக்காரு. அவ்வப்போது சித்திரபுத்திரன் எனும் புனைப்பெயரில் கட்டுரைகளை எழுதியிருக்கார். ஸோ எந்த புனைப்பெயரில், சித்திரபுத்தன். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. பௌத்த சமய முன்னோடியும் தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதியுமான சிங்காரவேலருடன் தொடக்கமான உறவு கொண்டிருந்தார். ஸோ பிஆர் அம்பேத்கர் எழுதிய ஜாதி ஒழிப்பு என்னும் நூல். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அந்நூல் வெளிவந்தவுடன் 1936 பார்த்திங்கன்னா தமிழில் பதிப்பிச்சிருக்காரு. பிஆர் அம்பேத்கர் அவர்களின் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தனித்தேர்தல் தொகுதி கோரிக்கையை பெரியாரும் ஆதரிச்சிருக்கார். ஸோ 1937 ராஜாஜியின் தலைமையிலான அரசின் செயல்பாட்டினை எதிர்க்கும் விதமாக பள்ளிகளில் இந்தியை கட்டாய பாடமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை அறிமுகம் செய்ததற்கு எதிராக பெரியார் பார்த்திங்கன்னா மக்கள் செல்வாக்கு பெற்ற இயக்கத்தை நடத்தியிருக்காரு. இந்திய எதிர்ப்பு போராட்டமானது எப்போ நடைபெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டு அரசியலில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஸோ எந்த வருஷம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த போராட்டத்துக்காக பெரியார் சிறையில் அடைக்கப்பட்டார். ஸோ பெரியார் சிறையில் இருந்தபோது நீதி கட்சியின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். என்னது பெரியார் சிறையில் இருந்தபோது நீதி கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார்.
ஸோ அடுத்து பாருங்கள், இதன் பின்னர் நீதி கட்சி சுயமரியாதை இயக்கத்துடன் வந்து இணைஞ்சிருக்கு. அதற்கு 1944 திராவிட கழகம் என புது பெயர் சூட்டப்பெற்றிருக்கு. என்னது 1944 தீகான்னு சொல்லுவாங்க, அதாவது திராவிடர் கழகம். என்னது சுயமரியாதை இயக்கத்துடன் நீதி கட்சியும் சுயமரியாதை இயக்கத்துடன் இணைஞ்சதுக்கு அப்புறம் அந்த பேர் சூட்டியிருக்காங்க. என்ன பேருனா திராவிட கழகம்னு. சரிங்களா? ஸோ சென்னை மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த ராஜாஜி எத்தனை வருஷம் பாருங்கள், 1952 to 54 பள்ளி குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்திய தொழில் கல்வி பயிற்சி திட்டமானது மாணவர்களுக்கு அவர்களின் தந்தையர்கள் செய்து வந்த தொழில்களில் பயிற்சி அளிப்பதற்காக அமைந்ததாக இருந்திருக்குது. இதை குலக்கல்வி திட்டம், அதாவது ஜாதி அடிப்படையாக கொண்ட கல்வி முறை என விமர்சித்த பெரியார் இத்திட்டத்தை முழுமையாக எதிர்த்தார். சரிங்களா? இந்த திட்டம் என்னது, அவங்க அப்பாவோட தொழிலையே அவங்க வந்து பாடமாக கற்பிச்சனால இது வந்து ஜாதி அடிப்படையிலான கல்வி முறையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பெரியார் வந்து முழுமையாக எதிர்த்திருக்காரு. இதற்கு எதிராக பெரியார் மேற்கொண்ட போராட்டங்கள் பார்த்திங்கன்னா ராஜாஜியின் பதவி விலகலுக்கு இட்டு சென்றது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், காமராஜ் சென்னை மாநிலத்தின் முதலமைச்சரானார். யார்? காமராஜர் பார்த்திங்கன்னா அடுத்து சென்னை மாநிலத்தின் முதலமைச்சரானார். ராஜாஜிக்கு அப்புறம் பெரியார் தன்னுடைய 94வது வயதில் இயற்கை எழுதினார். 1973 வந்து இயற்கை எழுதியிருக்காரு. அவரது உடல் சென்னையில் பெரியார் திடலில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்த இடத்துல நல்லடக்கம் செஞ்சாங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பெரியார் ஒரு பெண்ணியவாதி. அதாவது பெரியார் பார்த்திங்கன்னா ஆணாதிக்க சமூகத்தை வந்து விமர்சிச்சிருக்காரு. குழந்தை திருமணத்தையும் தேவதாசி முறையையும் கண்டனம் செய்திருக்காரு. இதையே நோட் பண்ணிக்கோங்க. 1929 முதல் சுயமரியாதை மாநாடுகளில் பெண்களின் மோசமான நிலை குறித்து குரல் கொடுக்க தொடங்கியதிலிருந்து பெண்களுக்கு விவாகரத்து பெறுவதற்கும் சொத்தில் பங்கு பெறுவதற்கும் உரிமை உண்டு என ஆணித்தனமாக வலியுறுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். சரிங்களா? திருமணம் செய்து கொடுப்பது எனும் வார்த்தைகளை மறுத்த அவர் அவை பெண்களை பொருட்களாக நடத்துகின்றன என்று சொல்லியிருக்காரு. அவைகளுக்கு மாற்றாக திருக்குறளில் இருந்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை துணை என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டினார். சரிங்களா? அதாவது வாழ்க்கை துணை என்ற வார்த்தையை பயன்படுத்த வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு. பெண்ணியம் குறித்து பெரியார் எழுதிய மிக முக்கியமான நூல் என்னதுன்னா பெண் ஏன் அடிமையானால் என்பதாகும். பெண் ஏன் அடிமையானால் இது யார் எழுதுனது? பெரியார் தான். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்படுவது அவர்களுக்கு சமூகத்தில் நன்மதிப்பையும் பாதுகாப்பையும் வழங்கும் என பெரியார் வந்து நம்பினார். 1989 பார்த்திங்கன்னா தமிழக அரசு மாற்றங்களை விரும்பிய அதாவது சீர்திருத்தவாதிகளின் கனவை நனவாக்கும் வகையில் 1989 ஆண்டு தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டத்தை வந்து அறிமுகம் செய்தது. இதுவும் ரொம்ப முக்கியம். அச்சட்டம் முன்னோர்களின் சொத்துக்களை உடைமையாக பெறுவதில் பெண்களுக்கு சம உரிமை உண்டு என்பதை உறுதிப்படுத்தியிருக்கு. முன்மாதிரியாக அமைந்த இச்சட்டம் தேசிய அளவிலும் இது போன்ற சட்டங்கள் இயற்றப்படுவதற்கு அடிப்படையாக அமைஞ்சதுன்னு சொல்கிறாங்க. பெரியாரில் நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன். இரட்டைமலை சீனிவாசன் பாருங்கள் 1859 to 1945 பிறந்திருக்கார். 1859 எங்கே? காஞ்சிபுரத்தில் பிறந்திருக்காரு. இவரோட வாழ்நாள் காலமும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து பாருங்கள், ஜாதி படிநிலைகளில் ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நீதி, சமத்துவம், சமூக உரிமைகள் ஆகியவற்றுக்காக போராடினார். அவருடைய தன்னலமற்ற சேவைக்காக இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? என்னென்ன பட்டங்கள்? ராவ் சாஹிப் 1926, ராவ் பகதூர் 1930, திவான் பகதூர் 1936 ஆகிய பட்டங்களால் அவர் சிறப்பு செய்யப்பட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவருக்கு என்னென்ன பட்டங்கள் எந்த வருஷங்கள் கொடுத்தாங்கன்றது ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா அவரது சுயசரிதையான ஜீவிய சரித சுருக்கம். சரிங்களா? ரொம்ப முக்கியம், எந்த வருஷன்றது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன அவருடைய சுயசரிதம் யாரோடது? இரட்டைமலை சீனிவாசனோட சுயசரிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீவிய சரித சுருக்கம் 1930 வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த நூல் பார்த்திங்கன்னா முதலாக எழுதப்பெற்ற சுயசரிதை நூல்களில் ஒன்றாகும். சரிங்களா? அவர் முதல்ல எழுதின சுயசரிதை நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். தீண்டாமையின் கொடுமைகளை அனுபவித்த இரட்டைமலை சீனிவாசன் உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக வந்து உழைச்சிருக்காரு. 1893 பார்த்தீங்கன்னா ஆதி திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பு வந்து உருவாகியிருக்கார். இந்த இது ரொம்ப முக்கியம். 1893 ஆதி திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டால் இரட்டைமலை சீனிவாசன். ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பு மற்றும் சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட வகுப்பினரின் கூட்டமைப்பு ஆகிய அமைப்புகளின் தலைவராக வந்து பணியாற்றியிருக்கார். சரிங்களா?
மக்களின் கூட்டமைப்பு, ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பு, சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட வகுப்பினரின் கூட்டமைப்பு ஆகிய அமைப்புகளின் தலைவராக வந்து இவர் வந்து பணியாற்றியிருக்காரு. B.R. அம்பேத்கரின் நெருக்கமானவரான அவர் லண்டனில் பார்த்தீங்கன்னா 1930 மற்றும் 31 நடைபெற்ற முதல் 2ஆம் வட்டமேஜை மாநாடுகளில் கலந்து கொண்டு சமூகத்தின் விளிம்பு நிலை மக்களின் கருத்துக்களுக்காக குரல் கொடுத்திருக்காரு. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ 1932 செய்து கொள்ளப்பட்ட பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்களில் இவரும் ஒருத்தர். ஸோ அடுத்து மயிலை சின்னத்தம்பி ராஜா. ஸோ மயிலை சின்னத்தம்பி ராஜானா என்னன்னு பாருங்கள். மயிலை சின்னத்தம்பி ராஜா பிறந்த வருஷம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1882, 1943. ஸோ மக்களால் MC ராசான்னு சொல்லுவாங்க. இவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மயிலை ராஜாவிலேருந்து MC ராசான்னு சொல்லுவாங்க என அழைக்கப்பட்ட அவர் ஒடுக்கப்பட்ட வகுப்பை சேர்ந்த தலைவர்களில் முக்கியமானவர் சரிங்களா. ஸோ இவரையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, தனது பணியை தொடங்கி அவர் பள்ளிகள் கல்லூரிகள் ஆகியவற்றுக்கான பல்வேறு பாட புத்தகங்களை வந்து எழுதியிருக்காரு. தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்கியவர்களுள் இவரும் ஒருத்தர். என்னது நீதி கட்சியை உருவாக்குனார்ல, அதில் இவரும் ஒருத்தர். சென்னை மாகாணத்தில் பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். ஸோ ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. சென்னை சட்டசபையில் நீதி கட்சியின் துணைத் தலைவராகவும் இவர் வந்து செயல்பட்டிருக்கார். ஸோ அடுத்து பாருங்கள், 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் எனும் அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக நீண்ட காலம் வந்து இவர் வந்து பணியாற்றியிருக்கார். இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தொழிலாளர் இயக்கங்கள். சொன்ன எத்தனை பேஜ் இருக்குன்னு பார்ப்போமா. அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் தொழிலாளர் இயக்கங்கள். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தொழில்கள் வந்து தொழிலாளர் இயக்கங்கள் என்னென்ன உருவாச்சுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தொழில்கள் வளர முதல் உலகப் போர் உத்வேகம் அளித்தது. ஸோ இந்தியாவில் தொழில்கள் வளர முதல் உலகப் போர் எப்போ நடந்துச்சுன்னு பாருங்கள். ஸோ முதல் உலகப் போர் எப்போ நடந்துச்சு, 1914 to 1918, 4 வருஷம் நடந்திருக்கு. ஸோ அதுதான் உத்வேகம் அளிச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போர்க்கால தேவைகளை நிறைவு செய்து வந்த இத்தொழிற்சாலைகள் பார்த்திங்கன்னா மிக அதிக எண்ணிக்கையில் தொழிலாளர்களை வந்து பணியில் அமர்த்தியிருக்கு. போர் முடிவடைந்ததால் போர்க்கால தேவைகளும் குறைந்தன. எனவே அனைத்து தொழிற்சாலைகளிலும் ஆட்குறைவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இத்துடன் ஏற்பட்ட விலைவாசி ஏற்றமும் தொழிலாளர் இயக்கங்கள் தோன்றுவதற்கு உந்து சக்தியாக அமைந்தது. ஸோ சென்னை மாகாணத்தில் PP வாடியா, மா சிங்காரவேலர், திருவி கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் தொழிலாளர் சங்கங்களை அமைப்பதில் முயற்சி கொண்டனர். ஸோ இந்த பாயிண்ட்டை முன்னோட் பண்ணிக்கோங்க. தொழிலாளர் சங்கங்களை அமைக்க யார் யார் மேற்கொண்டாங்கன்றது ரொம்ப முக்கியம். 1918 பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் தொழில் சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்பட்டது. எப்போ, 1918. ரொம்ப ரொம்ப முக்கியம். 1918 இந்தியாவின் முதல் தொழில் சங்கம் என்னதுன்னா சென்னை தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்பட்டது. சென்னை தொழிலாளர் சங்கம் எப்போ உருவாக்கப்பட்டுச்சு, 1918. ஸோ உழைப்பாளர் சிலை வந்து எங்கன்னா மெரினா கடற்கரையில் இருக்குது. இதை பாருங்கள், அந்த உழைப்பாளர் சிலை இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு எப்போனா 1920 அக்டோபர் 31 பம்பாயில் வந்து நடைபெற்றிருக்கு. ஸோ பல தீர்மானங்கள் குறித்து பிரதிநிதிகள் வந்து விவாதித்திருக்காங்க. தொழிலாளர்களின் பிரச்சனைகளில் காவல்துறை தலையிடுவதிலிருந்து பாதுகாப்பு, வேலையில்லாதவர்களுக்கென ஒரு பதிவேட்டை வந்து பராமரித்தல், உணவு பண்டங்களின் ஏற்றுமதி மீதான கட்டுப்பாடு, காயமடைந்தோருக்கு ஈட்டுத்தொகை மற்றும் உடல்நல காப்பீடு ஆகியவை இவற்றில் அடங்கும்னு சொல்கிறாங்க சரிங்களா. சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளில் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மா சிங்காரவேலர். ஸோ இவரோட வருஷம் ரொம்ப முக்கியம். இவர் எங்கே பிறந்தாருன்னா சென்னையில் பிறந்திருக்காரு. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. பல்கலைக்கழகத்தை சார்ந்த மாநில கல்லூரிகளில் பயின்று இவர் வந்து பட்டம் பெற்றிருக்காரு. இளமை காலத்தில் பௌத்தத்தை பரிந்துரை செய்தார். எனது இளமை காலத்தில் வந்து இவர் என்னதுன்னா பௌத்தத்தை வந்து இவர் வந்து பரிந்துரை செஞ்சுருக்காரு. தமிழ், ஆங்கிலம், உருது, ஹிந்தி, ஜெர்மன், பிரான்ச் மற்றும் ரஷ்யன் என பல மொழிகள் வந்து கற்றிருந்திருக்கார். ஸோ இதுவும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஏன்னா அது வந்து பொருந்தாதில்லை. இப்போலாம் இதிலிருந்து கூட கொஸ்டின் கேட்குறாங்க. இவர் வந்து கற்றிருந்த மொழி என்னன்னு கேட்குறாங்க, இல்லை இவருக்கு தெரியாத மொழி என்னன்னு கொடுத்து கூட கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால எல்லாத்தையுமே படித்து வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஸோ அடுத்து பாருங்கள், மார்க் அதாவது பல மொழிகள் கற்றிருந்ததோடு காரல் மார்க்ஸ், சார்லஸ் டார்வின், ஹெர்பர்ட் ஸ்பென்சர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆகியோரின் கருத்துக்களையும் இவர் வந்து தமிழில் வந்து வடிவமைச்சிருக்கார். ஸோ யாரோட கருத்துக்களை தமிழில் வடிவமைச்சிருக்காருன்னு கொஸ்டின் கேட்பாங்க.
அடுத்து பாருங்க 1923 முதலாக மே தின விழாவை ஏற்பாடு செய்தவரும் இவரே. என்னது 1900 மே தின ஏற்பாடு, அதாவது மே தினத்தை வந்து மே தின விழாவை ஏற்பாடு செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்காரவேலர் தான். ஸோ இப்போனா 1923. ஸோ அவர் இந்திய பொது உடைமை, அதாவது கம்யூனிஸ்ட்னு சொல்லுவாங்க, கட்சியின் ஆரம்ப கால தலைவர்களுள் ஒருவராக வந்து இருந்திருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து தலைவராக வந்து இருந்திருக்காரு. ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து தொழிலாளி வர்க்கத்தின் பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்காக தொழிலாளன் என பத்திரிகையை வெளியிட்டார். தொழிலாளன் என பத்திரிகையை வெளியிட்டவர் யார்? சிங்காரவேலன். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெரியாரோடும் சுயமரியாதை இயக்கத்தோடும் நெருக்கமாக இருந்திருக்காரு. ஸோ அடுத்தது பாருங்கள், இந்திய விடுதலைக்கு முன்பு மொழி போராட்டம். ஸோ பொதுவாக மொழி என்பது அடையாளத்தின் வலிமையான குறியீடாகும். மேலும் இது ஒரு சமூகத்தின் பண்பாடு மற்றும் உணர்வுகளுடன் இயந்து நிற்பது. தமிழ் மொழி 19ஆம் நூற்றாண்டின் பிற்பாதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் தனது மேன்மையை மீட்டு பெற்றது. மறைமலை அடிகளின் தனித்தமிழ் இயக்கம். எனது தனித்தமிழ் இயக்கம் யாரோடது? மறைமலை அடிகளோடது. இது வந்து அங்கேயே பார்த்துருப்போம், இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. பெரியாரின் மொழி சீர்திருத்த இயக்கம், தமிழ் இசை இயக்கம் ஆகியவை தமிழுக்கு வலு சேர்த்தன. ஸோ திராவிட உணர்வுக்கு இட்டு சென்ற தமிழ் மறுமலர்ச்சி நவீன தமிழ் மொழியின் வளர்ச்சியிலும் அதன் கலை வடிவங்களுடைய வளர்ச்சியிலும் பெரும் பங்களிப்பை வந்து செய்தது. ஸோ ஆகம கோவில்களில் பார்த்தீங்கன்னா செய்யப்படும் சடங்குகளில் தமிழில் வந்து செய்யப்படுவதில்லை. இசை நிகழ்ச்சிகளிலும் தமிழ் பாடல்கள் ஓரளவிலான இடத்தை தான் பெற்றிருந்துச்சு. ஸோ ஆபிரகாம் பண்டிதர் தமிழ் இசை வரலாற்றை முறையாக கற்றாய்ந்து பழந்தமிழ் இசை முறையீட்டை மீட்டுருவாக்கம் செய்ய வந்து முயன்றிருக்காரு. யார்? பழந்தமிழ் இசை மீட்டுருவாக்கம் செஞ்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் பண்டிதர். சரிங்களா? ஸோ 1912 பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதுவே தமிழ் இசை இயக்கத்தின் கருவூலமாக அமைஞ்சிருக்கு. தமிழ் இசை இயக்கத்தின் கருவூலமாக அமைஞ்சது எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான். சரிங்களா? இசை நிகழ்வுகளில் தமிழில் பாடல்கள் பாடுவதற்கு இவ்வியக்கம் பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் வழங்கியது. தமிழ் இசையின் நிலை குறித்து விவாதிக்க 1943 முதல் தமிழ் இசை மாநாடு நடந்திருக்கு. ஸோ முதல் தமிழ் இசை மாநாடு எப்போ நடந்துச்சுன்னு கொஸ்டின் கேட்பாங்க, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டின் வெவ்வேறு காலப்பகுதிகளில் இந்தி கட்டாய மொழியாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்துச்சு. ஸோ தமிழ் மொழிக்கும் பண்பாட்டிற்குமான அச்சுறுத்தலாகவே அது வந்து கருதப்பட்டது. தமிழுக்கு மேலாக இந்தியை அறிமுகம் செய்வது திராவிடர்களுக்கான வேலைவாய்ப்புகளை மறுப்பதாக அமையும் என பெரியார் வந்து அறிவிச்சிருக்காரு. ஸோ இந்தி மொழி அறிமுகம் செய்யப்பட்டதால் தமிழ் மொழி பாதிப்புக்குள்ளாகும் என மறைமலை அடிகளார் வந்து சுட்டி காட்டியிருக்கார். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்தி மொழி அறிமுகம் செய்யப்பட்டால் தமிழ் மொழி பாதிப்புக்குள்ளாகும் என யார் சுட்டி காட்டியிருக்காங்கன்னா மறைமலை அடிகள். ஸோ இந்திய எதிர்ப்பு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் போராட்டத்தை பிராமணியத்திற்கும் தமிழின் மீதான சமஸ்கிருதத்தின் ஆதிக்கத்திற்கும் எதிரான கருத்தியல் போராகவே இதை வந்து கருதியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்கள் இயக்கங்கள். ஸோ 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சென்னை மாகாணத்தில் பெண்களை வலிமையுள்ளவர்களாக மாற்றுதல் எனும் நோக்கத்துடன் பல பெண்ணிய இயக்கங்கள் வந்து உருவாகியிருக்கு. ஸோ அவைகளில் முதல்ல என்னதுன்னா தமிழ்நாட்டில் உருவான இந்திய பெண்கள் சங்கம், அகில இந்திய பெண்கள் மாநாடு ஆகியவை முக்கியமானது. ஸோ முதல்ல உருவானது என்னது? இந்திய பெண்கள் சங்கம், அகில இந்திய பெண்கள் மாநாடு. சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு உருவாச்சு. ஸோ இந்திய பெண்கள் சங்கம் என்பது 1917 அன்னி பெசன்ட், டோரதி ஜினராஜா தாசா, மார்க்ரெட் கசின்ஸ் ஆகியோர்களால் சென்னை அடையாறு பகுதியில் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திய பெண்கள் சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, யார் யாரெல்லாம் சேர்ந்து உருவாக்குனாங்க? சரிங்களா? எந்த பகுதியில் தொடங்கப்பட்டுருச்சுன்னா சென்னை அடையாறு பகுதியில். இவ்வமைப்பு தனிநபர் சுகாதாரம், திருமண சட்டங்கள், வாக்குரிமை, குழந்தை வளர்ப்பு மற்றும் பொது வாழ்வில் பெண்களின் பங்கு ஆகியவை குறித்து பல்வேறு மொழிகளில் துண்டு பிரசுரங்களையும் செய்தி மடல்களையும் வெளியிட்டது. சரிங்களா? ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே சமயத்தில் இந்திய பெண்கள் சங்கம் பெண் கல்வி குறித்த பிரச்சனைகளை கையாளுவதற்காக 1927 பார்த்தீங்கன்னா அகில இந்திய பெண்கள் மாநாட்டை வந்து நிறுவியிருக்கு. மேலும் அரசு பெண்களின் மேம்பாட்டிற்காக பல கொள்கைகளை வந்து இது வந்து நடைமுறைப்படுத்திருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்துங்க வாஸ்து பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் இல்லை, அவ்வளோதான் பாடம் வந்து முடிய போகுது. சரிங்களா?
ஸோ அடுத்து பாருங்கள், பங்கிட்டுக் கொள்வதற்கான ஒரு இடத்தை பெண்களுக்கு இவ்வியக்கம் வந்து ஏற்படுத்தி கொடுத்தது. இவ்வியக்கத்தில் தீவிரமாக பணியாற்றிய பெண்கள் பலர் இருந்திருக்காங்க. முத்துலட்சுமி அம்மையார், நாகம்மை கண்ணம்மா, நீலாவதி, மூவலூர் ராமாமிர்தம், ருக்மணி. ஸோ அதெல்லாம் வாஸ்து பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் கிடையாது. இங்கே பாருங்கள், மதராஸ் தேவதாசி சட்டம். ஸோ இது ரொம்ப முக்கியம் சரிங்களா, இந்த சட்டம் ரொம்ப முக்கியம். தேவதாசி என்னும் சட்டத்தை வந்து சட்டம் அரசல் மதராஸ் வந்து எந்த ஆண்டு ஏற்படுத்துனாங்கன்னு ரொம்ப முக்கியம். இளம் பெண்களை, அதாவது தேவதாசின்றது ஸோ இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா, அந்த பாயிண்ட் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அடுத்து இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1930 சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாகாணத்தில் இந்து கோவில்களுக்காக பெண்கள் வந்து அனுமதிக்கப்படுவதை தடுப்பது என்ற மசோதாவை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தேவதாசி ஒழிப்பு சட்டமாக மாறிய இம்மசோதா இந்து கோவில் வளாகங்களிலே அல்லது வழிபாட்டு இடங்களிலோ பொட்டு கட்டும் சட்டம் வந்து நடத்தியிருக்காங்க சரி. அதாவது பொட்டு கட்டும் சடங்கு நடத்துவது சட்டத்திற்கு புறம்பானதாக என வந்து அறிவிச்சிருக்காங்க. தேவதாசிகள் திருமணம் செய்து கொள்வதற்கு சட்டப்பூர்வமான அனுமதியை வழங்கியது. ஸோ மேலும் தேவதாசி முறைக்கு அதாவது உதவி செய்கிற தூண்டுகிற குற்றத்தை செய்வோருக்கு குறைந்தபட்சம் 5 ஆண்டு சிறை தண்டனை என ஆணையிட்டது. இம்மசோதா சட்டமாக மாறுவது 15 ஆண்டுகள் காத்து. ஸோ இந்த பாக்ஸை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். பாடம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் புக் பேக் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் புக் பேக் பார்க்கலாம் சரிங்களா.